வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய செஷன் டிலேயுடன் எல்இடி ஆக்டிவேஷனை கண்ட்ரோல் செய்ய 8051 ஐ பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. குறிக்கோள்: இந்த செஷனின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ட்ரெய்னர் கிட்டில் டைமரை பயன்படுத்தி ஒரு டிலேயுடன் ஒரு எல்இடியை டர்ன் ஆன் செய்ய புரோகிராமை என்டர் செய்யவும். போர்ட் 1 மூலம் ரிசல்ட்டை சரிபார்த்து அப்சர்வேஷனை ரெக்கார்ட் செய்ய முடியும். இப்போது நாம் டைமரை பயன்படுத்தி டிலேயுடன் எல்இடியை இனிஷியேஷன், லோடு மற்றும் டர்ன் ஆன் செய்யவும். இதற்கு தேவையான டூல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களை பார்க்கலாம். இதற்கு உங்களுக்கு பின்வரும் டூல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்கள் தேவைப்படும். அதாவது பிசி அல்லது லேப்டாப் 1, மைக்ரோ கண்ட்ரோலர் கிட் 1, யூஎஸ்பி கேபிள் 1, எஃப்ஆர்சி கேபிள் 2, ஃப்ளாஷ் மேஜிக் சாஃப்ட்வேர் மற்றும் கீல் மைக்ரோவிஷன் சாஃப்ட்வேர். டைமரை பயன்படுத்தி டிலேயுடன் ஒரு எல்இடியை இனிஷியேஷன் செய்தல், லோட் செய்தல், டர்னிங் ஆன் செய்தல் ஆகியவற்றை செய்வதற்கான செயல்முறையை இப்போது பார்க்கலாம். இது 3 ஸ்டெப்ஸ்களை உள்ளடக்கியது. ஸ்டெப் 1: கீல் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கான புரோகிராமை எழுதவும். ஸ்டெப் 2: ஃப்ளாஷ் மேஜிக் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசிக்கு கன்வெர்ட்டட் ஃபைலை பர்ன் செய்யவும். ஸ்டெப் 3: ஹார்ட்வேர் பார்ட்டுகளை கனெக்ட் செய்வதன் மூலம் சர்க்யூட்டை அசெம்பிள் செய்து அவுட்புட்டை எக்ஸிக்யூட் செய்யவும். இப்போது கீல் மைக்ரோவிஷன் என்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி புரோகிராமை ரன் செய்ய வேண்டும். கணினியை இயக்கி கீல் மைக்ரோவிஷன் சாஃப்ட்வேரை திறக்க வேண்டும். நீங்கள் சாஃப்ட்வேரை திறந்தவுடன் ப்ராஜெக்டில் கிளிக் செய்து நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட் என்பதை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். ப்ராஜெக்ட் படி ஃபைல் நேம் உருவாக்கவும். இங்கே எல்இடி யூசிங் டிலே டைமர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தொடர்வதற்கு சேவ் என்பதை கிளிக் செய்யவும். மைக்ரோ கண்ட்ரோலரை செலக்ட் செய்ய ஒரு டேப் பாப்அப் தோன்றுகிறது. இங்கே நாம் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்துகின்றோம். டேட்டாபேஸிலிருந்து AT89C51 ஐ நாம் செலக்ட் செய்ய வேண்டும். ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் startup.a51 ஐ சேர்க்க நோ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். ஸ்கிரீன் லெஃப்ட் சைடில் ப்ராஜெக்ட் என்ற டேப் தோன்றும். டார்கெட் 1க்கு அருகில் உள்ள பிளஸ் சைன் மீது கிளிக் செய்யவும். இப்போது சோர்ஸ் குரூப் ஓப்பன் ஆகிறது. சோர்ஸ் குரூப் 1இல் ரைட் கிளிக் செய்து ஆட் நியூ ஐட்டம் டு குரூப் சோர்ஸ் குரூப் 1 என்பதை செலக்ட் செய்யவும். நாங்கள் புரோகிராமை அசெம்பிளி லாங்குவேஜில் ரைட் செய்வதால் .sm ஃபைலை செலக்ட் செய்ய வேண்டும். ஃபைலின் பெயரை இங்கே குறிப்பிடவும். இங்கே எல்இடி யூசிங் டிலே டைமர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சோர்ஸ் குரூப் 1இல் சேர்க்க ஆட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உருவாக்கப்பட்ட .sm ஃபைலில் புரோகிராமில் என்டர் செய்வதை தொடங்கவும். அதாவது 00H ஐ அட்ரஸ் செய்ய கோடின் ஒரிஜினை செட்டிங் செய்வது. L1 :MOV P1, #0AAH. L1 என்பது இந்த புரோகிராமின் லைனுக்கு திரும்பி வருவதற்கு ஒரு லேபிளை உருவாக்குவதாகும். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 10101010 0AAH ஐ போர்ட் 1க்கு மூவ் செய்யும். இந்த போர்ட் அவுட்புட் போர்ட் ஆகும். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவின்படி எல்இடிக்கள் க்ளோ செய்யும். L-call டிலே. L-call என்பது எல்இடிக்களை பிளிங்க் செய்வதால் நீண்ட நேரம் சப் ரொட்டீன் டிலேயை கால் செய்வது. MOV P1, #055H வேல்யூ 01010101 055H ஐ போர்ட் 1க்கு நகர்த்தவும். L-call டிலே. L-call என்பது எல்இடிக்களை பிளிங்க் செய்வதால் நீண்ட நேரம் சப்ரூட்டின் டிலேயை கால் செய்வது. SJMP L1. SJMP என்பது லூப்பை மீண்டும் செய்ய L1 லேபிளுக்கு திருப்பி ஜம்ப் பேக் செய்வது. இப்போது நாம் டிலேக்கான புரோகிராமை ரைட் செய்வோம். டிலே: MOVRO, #14H வேல்யூ 14H 0001010 அதாவது டெசிமலில் 20 ரெஜிஸ்டர் ROவுக்கு மூவ் செய்யவும். L2, MOV TMOD, #10H. L2 என்ற லேபிள் நேமை உருவாக்கவும். வேல்யூ 10H 0001 0000 ஐ டைமர் மோடுக்கு ரெஜிஸ்டருக்கு மூவ் செய்கிறது.
MOVTH1, #4BH. டைமர் 1 ஹை பைட் ரெஜிஸ்டருக்கு வேல்யூ 4BH-ஐ மூவ் செய்கிறது. ரெஜிஸ்டர் அல்லது மெமரி லொகேஷன் TH இன் வேல்யூவை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 4BH-க்கு செட் செய்கின்றது. MOVTL1, #0FFH. டைமர் 1 லோ பைட் ரெஜிஸ்டருக்கு 0FFH வேல்யூவை மூவ் செய்யவும். பதிவு அல்லது நினைவக இருப்பிடம் TL1 வேல்யூவை ஹெக்ஸாடெசிமல் மதிப்பு 0FFH-க்கு செட் செய்கிறது. செட் P TR1 டைமர் 1 ரன் பிட்டை செய்யவும். TR1 ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபைடு பிட்டை அமைக்கின்றது. L3 JNP TF1, L3. டைமர் 1 ஓவர்ஃப்ளாக் ஃப்ளாகை L3 லேபிளாக செட் செய்யவில்லை என்றால் ஜம்ப் செய்யவும். CLR TR1 டைமர் 1 ரன் பிட்டை கிளியர் செய்யவும். CLR TF1 டைமர் 1 ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை கிளியர் செய்யவும். DJNZ R0, L2 ரெஜிஸ்டர் ROவை டிக்ரிமெண்ட் செய்து 0-ஆக இல்லாவிட்டால் L2 லேபிளுக்கு ஜம்ப் செய்யவும். RED டிலே புரோகிராமை ரைட் செய்த பிறகு சப் ரொட்டீனில் இருந்து திரும்பவும். எண்ட் ஆஃப் த புரோகிராம். இப்போது டார்கெட்டுக்கு நேவிகேட் செய்து ரைட் கிளிக் செய்து ஆப்ஷன்ஸ் ஃபார் த டார்கெட் 1-ஐ செலக்ட் செய்யவும். ஃப்ரீக்வன்சி 11.052 MHz-ஆக மாற்றவும். பாக்ஸ் ஆஃப் த யூஸ் ஆன் சிப் ROM-ஐ செலக்ட் செய்யவும். இப்போது மெனுவிற்கு சென்று அவுட்புட்டை செலக்ட் செய்யவும். எக்ஸிக்யூட்டபிள் என்ற பெயரில் ஹெக்ஸ் ஃபைல் நேமை என்டர் செய்யவும். இங்கே இதோ LED யூசிங் டிலே டைமர். பாக்ஸ் ஆஃப் கிரியேட் ஹெக்ஸ் ஃபைல் என்பதை செலக்ட் செய்து தொடர OK என்பதை கிளிக் செய்யவும். மெனுவிற்கு நேவிகேட் செய்து டிரான்ஸ்லேட் என்பதை செலக்ட் செய்து ஏதேனும் எரர்கள் அல்லது வார்னிங்குகள் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். பில்ட் அவுட்புட்டில் இது எரர்கள் அல்லது வார்னிங்குகளின் நம்பரை காண்பிக்கும். இப்போது டிரான்ஸ்லேட்டுக்கு அடுத்ததாக ஒரு ஐகான் பெயரிடப்பட்டுள்ளது. பில்ட் டார்கெட் என்பதை கிளிக் செய்யவும். பில்ட் அவுட்புட்டில் 8 LED பிளிங்கிங் யூசிங் 1 ஸ்விட்சிலிருந்து கிரியேட்டிவ் ஹெக்ஸ் ஃபைல் காட்டப்படும். LED யூசிங் டிலே டைமர், 0 எரர்கள், 0 வார்னிங்குகள். சாஃப்ட்வேரில் புரோகிராமை என்டர் செய்த பிறகு மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டை டர்ன் ஆன் செய்யவும். இப்போது USB கேபிளை பயன்படுத்தி லேப்டாப்பை மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டுடன் கனெக்ட் செய்யவும். கேபிளின் ஒரு முனையை லேப்டாப்புடனும் மற்றொரு முனையை மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டுடனும் கனெக்ட் செய்யவும். இப்போது கீபோர்டில் உள்ள விண்டோஸை கிளிக் செய்து கோடை பர்ன் செய்ய ஃபிளாஷ் மேஜிக் என தட்டச்சு செய்யவும். இப்போது ஸ்டெப் 1-இல் மைக்ரோ கண்ட்ரோலரை செலக்ட் செய்யவும். மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டில் இருந்து கிட்டுக்கு மாறுபடும். இங்கே நாம் 89V51RD2ஐ நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போது கோம் போர்ட்டை செலக்ட் செய்து விண்டோஸில் கிளிக் செய்து டிவைஸ் மேனேஜர் என டைப் செய்யவும். போர்ட்டுகளுக்கு COM and LPT நேவிகேட் செய்து போர்ட் நம்பரை செக் செய்யவும். இதோ COM 20. இப்போது ஃபிளாஷ் மேஜிக்கை ஓபன் செய்யவும். COM போர்ட்டை COM 20 ஆக செலக்ட் செய்யவும். இது கிட்டில் இருந்து கிட்டுக்கு மாறுபடும். பவுட் ரேட் 9600 ஆகவும் இடைமுகம் நான் ISP எனவும் செலக்ட் செய்ய வேண்டும். கிட்டில் முன்பு அனைத்து புரோகிராம்களையும் எரேஸ் செய்ய எரேஸ் ஆல் ஃபிளாஷ் என்ற பாக்ஸில் கிளிக் செய்யவும். இப்போது ஸ்டெப் 3 ஃபோம்வேருக்கு சென்று உருவாக்கப்பட்ட ஹெக்ஸ் ஃபைலை ப்ரௌஸ் செய்து ஹெக்ஸ் ஃபைலை செலக்ட் செய்யவும். ஸ்டெப் 5க்கு சென்று ஸ்டார்ட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டில் உள்ள ரீசெட் பட்டனை கிளிக் செய்து புரோகிராமை கிட்டில் டம்ப் செய்யவும். ISP பட்டனில் கிளிக் செய்யவும். புரோகிராமின் படி போர்ட்டுகளை கனெக்ட் செய்யவும். கிட்டில் உள்ள போர்ட்டுகள், ஸ்விட்சுகள் மற்றும் LED ஆகியவற்றை கண்டறியவும். போர்ட்டுகளை கனெக்ட் செய்வதற்காக ஃபீமேல் டு ஃபீமேல் FRC கேபிள்களை பயன்படுத்தவும். போர்ட் 1 ஸ்விட்ச் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. போர்ட் 2 LED-யுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இப்போது புரோகிராமை பர்ன் செய்ய ரீசெட் பட்டனை மீண்டும் கிளிக் செய்ய வேண்டும். புரோகிராமின் படி நாம் 10101010 AA மற்றும் 0101010155 அவுட்புட் LED-க்கு கொடுத்துள்ளோம். இப்போது LED-க்கள் AA மற்றும் 55 பேட்டர்னில் சிறிது டிலேயுடன் கிளிக் செய்யவும். இது இந்த செஷனின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ட்ரெய்னர் கிட்டில் டைமரை பயன்படுத்தி டிலேயுடன் ஒரு LED-யை டர்ன் ஆன் செய்யும் புரோகிராம்
மற்றும் போர்ட் 1 மூலம் ரிசல்ட்டை சரிபார்ப்பது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.